ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஓணம் பண்டிகை. என்ன ஒரு அற்புதமான நாள் இல்லையா? மகாபலி சக்கரவர்த்தி அந்த ராஜா வந்து தன்னுடைய மக்களை பார்க்கறதுக்காக அவருடைய ராஜ்யத்துக்கு வந்து வரக்கூடிய ஒரு நாள். மக்கள் எல்லாம் அவரை வந்து வரவேற்கிறாங்க. ஸோ நம்ம அவதாரங்களில் வந்து பெருமாள் எடுத்த அவதாரங்களில் எப்படி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வாமன அவதாரத்தில் வாமனருக்கு ஒரு முக்கியத்துவம்னு இருந்தாலும் கூட, ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியின் வருகையை ஓணம் பண்டிகையாக கொண்டாடுவது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நாள். ஸோ இந்த நாளில் சுவாமி அனுகிரகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி பிரதோஷம் வேற, அது இன்னும் சிறப்பு. ஸோ இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் எல்லாரும் இருக்கக்கூடியதில் ஆரோக்கியம் சந்தோஷம் எல்லாருக்கும் வரணுங்கிற பிரார்த்தனை வைக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 10ஆம் இடத்திற்கு வந்தாச்சு. இந்த சந்திரன் 10ஆம் இடத்துல, அதுவும் திருவோண நட்சத்திரத்தில் நம்ம நேத்தே பார்த்தோம். சனிக்கிழமை ஏகாதேசி திருவோண நட்சத்திரம்னு. ஸோ சந்திரன் இன்னைக்கும் திருவோணத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ரொம்ப ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது. இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி நம்ம வெளியில் போகாமல், இல்லை யாருக்கும் பணம் கொடுக்காம, இல்லை யாராவது வந்து கடன்னு கேட்டாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முடிவுகள் கிடைப்பதற்கும், நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். ஓணம் பண்டிகையான இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் நரசிம்ம பெருமானை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருப்தியாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதோடு மட்டுமல்லாமல் புதிய மனிதர்களின் சந்திப்பும் வெற்றியை தரும். ஓணம் பண்டிகையான இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும். மிதுன ராசி நேயர்கள், இன்று கடன் வசூலிக்க சிறப்பான நாள். பழைய கடன் பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் புகழை தருவார். இன்று உங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட இன்று சந்திரனினால் தோஷங்கள் ஏற்படாது. இன்று இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு நாளாக கூட அமையலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு பண வரவோ அல்லது திடீர் அதிர்ஷ்டங்களோ ஏற்படலாம். கடகராசி அன்பர்கள், இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு புதிய மனிதர்களின் நட்பு நன்மையை தரும். குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். குடும்ப சௌக்கியங்கள் மேம்படும். கடனுதவிகள் பெறுவதும், நீங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கும் நண்பர்களின் உதவி நன்மையை தரும். பிள்ளைகளால் மன திருப்தி ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்க எண்ணக்கூடிய நபர்களை இன்றைய நாளில் சந்திக்கலாம். சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். ராசியில் சூரியனும் 6ஆம் இடத்தில் சந்திரனும் மற்றும் இன்று பிரதோஷ நாளாக அமைகிறது. சூரிய பகவானை வணங்கி இந்த பிரதோஷ வேளையில் சாயங்கால நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம். அபிஷேக பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இந்த கிரக சஞ்சாரங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்காது. இன்றைய நாளில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷமான இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலயத்தில் பிரதோஷ கால பூஜைகளில் கலந்து கொள்வது நல்லது. நந்திகளின் கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் அபிஷேகம் வணங்குவது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள், இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும். இன்றைய நாளில் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதிலேயும் வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ தினமான இன்று உங்களுக்கு
மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன போராட்டங்களும் உங்களுக்கு நிறைவடையக்கூடியதாகவே அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் திருப்தி ஏற்பட்டு திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். விநாயகரை வழிபாடு செய்ய வெற்றிகள் உண்டு. மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று முக்கியமான நண்பர்கள் மூலமாக பண வரவோ அல்லது பண உதவிகளோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. புதிய வருமானம் மற்றும் வியாபார விஷயமாக பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசி அன்பர்கள் இன்று நண்பர்களின் உதவியால் மன சந்தோஷங்கள் ஏற்படலாம். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று சுப விரயங்கள் ஏற்படும். இன்று உங்கள் பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்கள் பிள்ளைகள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும். இன்று முக்கியமான செய்தி பெரிய அதிகாரிகளிடத்திலிருந்து வருவதோ அல்லது உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் கிடைப்பதோ இன்று மனதிற்கு திருப்தியை தரும். பிரதோஷ கால வழிபாடுகளும் மற்றும் சிவன் ஆலய வழிபாடும் சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவை தரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் திருப்தியை தருவதோடு மட்டுமல்லாமல் இன்று பிரச்சனைகளுக்கு முடிவையும் தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பிரதோஷ காலத்தில் சிவ ஆலயத்திற்கு எந்த மாதிரியான பொருட்களை தானமாக கொடுக்கலாம்? அதன் பலன்கள் என்ன? ஆக்சுவலாக இந்த பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். அதனால் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, கோயிலுக்கு போகும்போது அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்போம் இல்லையா? இன்றைக்கி முக்கியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை பயிர் இருக்குது பாருங்கள், அந்த க்ரீன் கிராம்னு சொல்லுவோம். அந்த பச்சை பயிர் வேக வச்சு சுண்டல் பண்ணி நந்தி தேவருக்கு அதை நெய்வேத்தியம் செய்து பிரசாதமாக அங்கே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. அதே மாதிரி அவருக்கு அருகம்புல் மாலை கட்டி நம்ம போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா நம்ம பிரார்த்தனை நிறைவேறும். ஸோ இது ரெண்டும் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.